வோல்டாஸ் வாஷிங் மிஷினில் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கிற சமயத்தில் கூட தண்ணி வந்துட்டே இருக்குன்னு ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க. அதாவது ஓவர்ஃப்ளோ இஷ்யூ. அது எப்படி சரி பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நான் ஃபஸ்ட்டு இதை ப்ளக் அவுட் பண்ணிவிட்டேன். இந்த வால்வையும் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த வாட்டர் இன்லெட் பைப்பை டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த வாஷிங் மிஷின் மாடலில் பேக் சைடில் ஒரு 2 ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிடுறேன். ஃப்ரண்ட்டில் இந்த இடத்த ப்ரெஸ் பண்ணி நம்ம இழுத்துனா இது வெளியே வந்துடும். அந்த இடத்துல ஒரு 2 ஸ்க்ரூ இருக்கும். அதையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதோட டாப்பை அப்படியே ஸ்லைட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் ஆகி வந்துடும். இதுதான் வாட்டர் இன்லெட் ஷட் ஆஃப் காயில்னு சொல்லுவோம். இதில் சப்ளை வரும்பொழுது தண்ணி நம்மளுக்கு உள்ளே வரும். இதில் தான் எதனா சோக்காக இருக்கும். அதனால தான் நம்மளுக்கு வால் சரியாக க்ளோஸ் ஆகாமல் தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அது நம்ம செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிளிப் இருக்கு இல்லையா, இந்த கிளிப்பை ஒரு கட்டிங் பிளேட் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா கொஞ்சம் விரிவடையும். அப்போ இந்த ஓஸை நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ அந்த 2 ஓஸையும் நான் ஃபுல்லாக வெளியே எடுத்துடுறேன். வெளியே எடுத்துகிட்டு அப்படியே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் இன்லெட் ஓஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ ஒன்று இருக்கும். அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். கரெக்டாக இந்த பாயிண்டில் ஜஸ்ட்டு ஜென்டிலாக ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு வால்வை ஆன்டி கிளாக்வைஸில் சுற்றினா வால்வோட லாக் நம்மளுக்கு ரிலீஸ் ஆகிடும். இப்போ இதோட ஒயரை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலி ஃபஸ்ட்டே ப்ளக் அவுட் பண்ணிடுறது நல்லது. நம்ம இந்த ஒயர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. திருப்பி நம்ம ப்ராப்பராக அதே மாதிரி கனெக்ஷனை கொடுக்கணும். இதில் ஒரு லாக் இருக்கும். சின்னதாக ஒரு ப்ரெஸ் பண்ணி நம்ம வெளியே இழுத்துனா வந்துடும். வாட்டர் ஓவர்ஃப்ளோ ஆகிறதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஒன்று வால் சரியாக க்ளோஸ் ஆகாமல் இருக்கும், இல்லைனா போர்டில் எதுனா இஷ்யூ இருக்கும். அது செக் பண்ணுறதுக்கு ஓஸை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியை திறந்து விடலாம். இப்போ நம்ம எந்த சப்ளையும் கொடுக்கல, ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஓஸில் தண்ணி வருது. அப்போது வால் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக க்ளோஸ் ஆகலான்றதை கண்டுபிடிச்சிடலாம். இந்த மெத்தட் ட்ரை பண்ணும்பொழுது நம்மளுக்கு தண்ணி எதுவும் வரலனா வால் ஷேட் எல்லாமே கரெக்டாக இருக்குது. போர்டு தான் ஏதோ மால் ஃபங்க்ஷன் பண்ணுது. இப்போது இந்த வால்வை நான் ஃபுல்லாக பிரிச்சுட்டு எதனா அடைப்பு இருக்கான்னு செக் பண்ண போகிறேன். அதை க்ளீன் பண்ணி போட்டு பார்க்க போகிறேன். மேக்ஸிமம் புதுசாகவே வால் போட்டுடலாம். நான் பார்த்தீங்கன்னா இதையே ரெடி பண்ண முடியுதான்னு செக் பண்ண போகிறேன். ஸோ இந்த மேலே இருக்கிற பிளேட்டை லைட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா சொலினாய்டுன்னு சொல்லுவோம். அதாவது சப்ளை கொடுக்கும்போது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணோம். அப்போ நம்மளுக்கு வால் ஓப்பன் ஆகும். ஒரு சில வாஷிங் மிஷினில் தண்ணியே உள்ளே எடுக்காது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சொலினாய்டு இஷ்யூவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா நீங்கள் அந்த வால் சைடு செக் பண்ணணும். இல்லை நம்மளுக்கு தண்ணியே வரலன்னு பார்த்தீங்கன்னா இந்த சொலினாய்டு சைடு நம்ம செக் பண்ணணும். இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பிஸ்டன் செட்டப் இருக்கும். ஜஸ்ட் ஆன்டி கிளாக்வைஸில் ரொட்டேட் பண்ணால் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வாஷர் இருக்கும். அந்த வாஷரில் பார்த்தீங்கன்னா எதனா சின்னதாக அழுக்கு இல்லை எதனா கரை படிச்சுருந்தா அதை நம்ம க்ளீன் பண்ணி போட்டலாம். க்ளீன் பண்ணி போட்டால் மேக்ஸிமம் நம்மளுக்கு ரெடியாக சான்ஸ் இருக்குது. இப்போது இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாத்தையும் நான் ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த செட்டப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். ஸோ எதையுமே நம்ம கழட்டின மாதிரியே கரெக்டாக போட்டு வச்சிடணும். ஒன்று மிஸ் ஆச்சுனாலும் நம்மளுக்கு வால் ஒர்க் ஆகாது. இப்போது நான் ஃபுல்லாக அசம்பிள் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அசம்பிள் பண்ணி எடுத்துட்டு அதே மாதிரி திருப்பியும் ஓஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு வால்வை திறந்து தண்ணி வருதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். தண்ணி எதுவும் எனக்கு லீக் ஆகலை. நான் ஒரு 1/2 hour வால்வை திறந்துட்டு செக் பண்ணி பார்த்தேன். ஒரு ட்ராப் தண்ணியும் லீக் ஆகலை. ஸோ எனக்கு சரியாயிடுச்சு. இதை திருப்பி ரீஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த வால்வை கரெக்டாக நம்ம கழட்டின மாதிரியே செக் பண்ணணும். கரெக்டாக அந்த ஸ்லாட்டில் சீட் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணி கிளாக் வைஸில் நீங்கள் திருப்பினீங்கன்னா கரெக்டாக லாக் ஆகிடும். லாக் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரூ நம்ம போட்டுக்கலாம். அந்த ஓஸையும் நம்ம கழட்டின மாதிரியே திருப்பியும் கட்டிங் பிளேட் வச்சு அந்த கிளிப்பை ப்ரெஸ் பண்ணி உள்ளே தள்ளினா போய் லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த ஒயரிங்கும் ப்ராப்பராக கொடுத்துட்டு வாஷிங் மிஷினை செக் பண்ணி பார்த்தா எனக்கு கரெக்டாகவே ஓடுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.